நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிர எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். ஹலோ நேயர்களே, கேளுங்க, கேட்டுட்டு இருக்கீங்க அதிர எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். இந்த நிகழ்ச்சி நம்ம ஊரு நம்ம எஃப்எம். உங்க கூட பேசுறதுக்கு நான் வந்துட்டேன், ஆர்ஜே ஃபாஹிரா. நீங்க எல்லாருமே நம்ம ஊரு நம்ம எஃப்எம் நிகழ்ச்சி கேட்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேயர்களே. ஏன்னா நம்ம அதிராம்பட்டினத்தை சுத்தி இருக்க தகவல்கள், நம்ம அதிராம்பட்டினத்துல இருக்க பிசினஸ் ஓனர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய அதிரை மக்கள் மட்டுமே கலந்து பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் கண்டிப்பா ஆர்வமா இருப்பீங்க இல்லையா? அதே போல இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்கள்லாம் எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு முக்கியமா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம எல்லாருக்குமே அவசியமான ஒண்ணை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் சோலார். இந்த சோலாரை ரொம்ப சூப்பரா கவர்மெண்டோட அப்ரூவ் பண்ணி நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சீபோல் எனர்ஜில இருந்து நிறைய சோலார் ஃபெசிலிட்டிஸ் பத்தி இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க மிஸ்டர் அப்துல் ரசாக் அவர்கள். ஸோ நேயர்களே, அவங்க கூட தொடர்ந்து பேசி இந்த சோலார் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்க. வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. எனது பேர் அப்துல் ரசாக். சீபோல் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து சோலார் சம்பந்தமான தொழில்களை ஆரம்பித்திருக்கின்றோம். சென்னையை தலைமையிடமாக கொண்டு துவங்கியிருக்கின்றோம். நமது நோக்கம் சோலார் தொழிலாக செய்வது மட்டுமல்ல, நமது தேசத்திற்கு தேவையான மின்சார உற்பத்தியை பொதுமக்களாக நாம் அதிகமாக சோலார் மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொடுத்தால் நிலக்கரி போன்ற தேவைகள் குறையும் என்று நம்புகின்றோம். ஓகே சார், இப்போ சோலார் அமைப்பு பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த சோலார் அப்படின்றத யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சார்? சோலாருங்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு ஆடம்பரமான செய்தியாக இருந்தது. இப்போது எல்லா அடித்தட்டு மக்களும் இப்போ சோலார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டாக்கா, ஒரு சாதாரண பெட்டிக்கடை எடுத்துட்டாக்க சோலார் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க வியாபாரம் செய்கிறாங்க. அந்தளவுக்கு சோலாருடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. இது சாதாரண மக்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய தொழிற்சாலை வரையும் இது பிரயோஜனமாக இருக்கும். ஓகே சார், இப்போ சோலார் ஒரு சின்ன வீட்டில இருந்து ஒரு பெரிய கம்பெனி வரையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுல பிஎம் சூர்யாகர் திட்டம் அப்படின்னு ஒன்று பேசப்படுதுல சார், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. சோலாருக்கு இந்திய அரசாங்கம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பயனை கொடுத்துருக்கு. சூரியகர்ங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி கடந்த 2 வருடங்களாக மக்களுக்கு பெரிய பிரயோஜனத்தை கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு 2 கிலோவாட் சோலார் போட்டோம்னு சொன்னால் 30,000 ரூபா மானியம். 3 கிலோவாட் அல்லது 3 கிலோவாட்டுக்கு மேலே 10 கிலோவாட் வரையும் போட்டால் 78,000 ரூபா மானியம். அப்படி பார்த்தோம்னு சொன்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு 3 கிலோவாட் நம்ம போடுறோம்னு சொன்னால் சோலாருடைய விலை 1,80,000 ரூபா. ஒரு கிலோவாட் 60,000 ரூபான்னு வந்தால் 1,80,000 ரூபா வரும். அது சூரியகர் திட்டத்தில் 78,000 ரூபா மானியம் கிடைக்கும் போது எனக்குரிய 1,02,000 ரூபா வரும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போன்றவை சேர்ந்து 1,20,000 ரூபாய்க்குள்ளேயே உங்கள் வீட்டு சோலாரை அமைச்சிக்கலாம். இப்போ இந்த மானியம் அப்படிங்கிறத தனியாக மக்கள் போய் அவங்க அப்ளை பண்ணிக்கணுமா, இல்லை நீங்களே அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவீங்களா? எங்கள் நிறுவனம் இப்போ எம்என்ஆர்இ அதில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எங்களை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனம் எங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுற மானியத்துக்கு தேவையான அத்தனை உதவிகளை நாங்களே செய்கிறோம். இலவசமாக நாங்களே செஞ்சு கொடுத்துட்றோம். அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு இபி பில்லு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், பேன் கார்டு எல்லாமே ஒரே பேரில் இருக்கணும். பேர் மாற்றங்கள் இருந்தால் மானியம் கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படும். இப்போ மானியம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மானியம் பெறதுக்குன்னு இவங்க தான் தகுதியான நபர்கள் அப்படி ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா இப்போ ஒரு வீட்டு திட்டம் இருக்குது அப்படின்னா கூட அந்த வீட்டுக்கு இவங்க தான் தகுதியானவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் சோலார் மானியத்தில் ஏதாவது இருக்கா? சோலார் மானியத்துக்கு தனி தகுதி கிடையாது. வயது 18 தாண்டி இருக்கணும். அது உரிமையாளர். அந்த பேர் அவங்களுடைய பேரில் எல்லாமே அந்த ஆவணங்கள் ஒரே மாதிரி இருந்தால் தான் இதை கிடைக்கும். தனிப்பட்ட தகுதின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பிஎம் சூர்யாகர் அப்படிங்கிற சோலார் மானியத்தில் இப்போ எல்லா மானியமுமே அரசுக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்ல சார். இது நமக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா சார்? முதல்ல நம்ம அப்ளை பண்ண முன்னாடி சோலார் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடுறோம். எங்கள் நிறுவனத்துலேருந்து அப்லோட் பண்ணி போட்டோன்னே வித்தின் ஹவர்ஸில் அப்ரூவல் ஆகி வந்துடும். அந்த சோலாரை இன்ஸ்டால் பண்ண பிறகு, நிர்வாகம் பண்ண பிறகு முதல் மாதம், அதாவது மீட்டரை இன்ஸ்டால் பண்ணி 1 மாதத்துலேயே 1 மாதம் அதிகபட்சம் 40 நாளில் அந்த மானியத் தொகை அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும்.
ஓகே. இப்போ வந்து நம்ம மானியம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. வீட்ல சோலார் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம வீட்ல ஏன் சோலார் அமைக்கணும்? எங்களுக்கு தான் மின்சாரம் வருதுல்ல அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ சோலார் வைக்கிறது எந்த வகையில லாபமானதுன்னு சொல்லுவீங்க சார்? சோலாருங்கிறது செலவு கிடையாது, அது ஒரு சேமிப்பு. உதாரணத்துக்கு வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா மின்சார செலவு வருதுன்னு சொன்னால், சோலார் அமைச்ச பிறகு 9,500 ரூபா தள்ளுபடியாகி வெறும் 450 ரூபா மட்டுமே 2 மாதங்களுக்கு ஒரு முறை செலுத்த வேண்டியிருக்கும். அதனால் இது வந்து செலவல்ல, ஒரு சேமிப்பு. அது மட்டுமில்ல, நம் நாட்டுக்கு செய்கிற பெரிய உதவி. தேவையற்ற டீசல், நிலக்கரி போன்றவற்றை உபயோகிப்பதை தவிர்க்கலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரியே சோலார் வைக்கிறதுனால வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இதை தாண்டி ஒரு சோலார் வைக்கும்போது எல்லாருக்குமே இருக்க ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வெயில் இல்லாத நேரத்தில் நாங்கள் எப்படி அதை பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி, எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி. சோலாருக்கு வந்து வெயில் மட்டும் தேவையில்லை, வெளிச்சம் இருந்தாலே போதும். அந்த வெளிச்சத்துலேயே வந்து மழை காலங்களில் கூட உற்பத்தி ஆகும். முழுமையாக குறையாது, ஏறக்குறைய ஒரு 25-30% வரையும் உற்பத்தி குறையலாம். அதனால் வந்து நமக்கு வெளிச்சம்தான் முக்கியம் ஒழிய வெயில் முக்கியமல்ல. இப்போ வந்து நம்ம முன்னாடியே பேசினப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சோலாரில் நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சோலாரில் 3 வகையாக பிரிக்கலாம். உதாரணத்துக்கு ஆன் கிரிட், நேரடியாக நம்ம உற்பத்தி பண்ணுற மின்சாரம் மின் வாரியத்துக்கு கிரிட் மூலமாக மேலே உள்ள வயர் மூலமாக போயிடும். அதுக்கு அதனுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு சேமிப்பு மட்டுமே, பண சேமிப்பு மட்டுமே அதில் நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொன்னாக்கா, காலையில் உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை நம்ம டெய்லி உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் லித்தியம் பேட்டரியில் ஸ்டோர் ஆகி அதை ஒரு சேமிப்பாகி இரவு அல்லது மின்சாரம் தடைப்பட்ட நேரத்துலையும் அந்த சேவையை பயன்படுத்தலாம். இது ஹைப்ரிட். மூன்றாவது வந்து ஆஃப் கிரிட்னு சொல்லுவாங்க. மின்சாரம் ஏற்பாடு பண்ணவே முடியலை, நமக்கு மின்சாரம் கிடைக்காது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொன்னால், பேட்டரியோட கனெக்ட் பண்ணி, சோலாரை கனெக்ட் பண்ணி 24 ஹவர்ஸும் வந்து நம்ம மின்சாரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி தேவையில்லை. சூப்பர் சார். இப்போ 3 வகையில் சோலாரை பிரித்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ இந்த சோலார் வைக்கும்போது இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய சாதனங்களை வீட்டில் நாங்கள் பயன்படுத்துகிறோம், ஒரே வீட்டில் 2-3 ஏசி கூட இப்போல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நேரத்துலையும் எங்களால் சோலாரை பயன்படுத்திக்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆன் கிரிட் போட்டோம்னு சொன்னாக்கா, ஏசி மற்ற எந்த வகையான மின் உபகரணங்களை உபயோகப்படுத்தலாம். இப்போதைக்கு அதிகமான தேவை என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, இப்போது இருக்கிற சீதோஷண நிலைக்கு ஏசி ஒரு பிரதானமான உபயோக பொருளாக மாறிடுச்சு. டிவி இருந்த காலம் போய் இப்போ ஏசிக்கு முக்கியத்துவம் வந்தாலும் பில் கட்டுறதை பற்றி எல்லாருக்குமே ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து இதை முழுமையாக பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இப்போ நிறைய நம்ம பயன்படுத்திக்கலாம், நிறைய சாதனங்களை வச்சு கூட இதை சுலபமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ சோலார் பேனல்கள்லாம் வீட்டுக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பராமரிப்பு அப்படின்றது நம்ம அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸோ அந்த பராமரிப்பை நம்ம எங்கேருந்து பெற முடியும்? இதுக்கு பராமரிப்பு அதிகம் தேவையில்லை, அது எங்கே வைக்குங்கிறத பொறுத்து இருக்குது. உதாரணத்துக்கு கிராமம், அதிராம்பட்டினம் போன்ற ஊர்களில் வைக்கிறோம்னு சொன்னாக்கா அதிகமான தூசிகள் இருக்காது. மற்ற நகரப்புறங்கள், சென்னை போன்ற நகரப்புறங்கள்லாம் வச்சோம்னு சொன்னால் குறைஞ்சது மாதத்துக்கு 2 முறையேனும் ஒரு சாதாரண தண்ணியை வச்சு அந்த மாப் சிஸ்டம் வச்சு அதை வச்சு தொடச்சி கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கூடும். பெரிய பராமரிப்பு தேவையில்லை. ஓகே. இப்போ நம்ம அதிராம்பட்டம் ஏரியா அப்படின்னு பார்க்குறப்போ இது கடற்கரை ஓரம் இல்லையா? ஸோ நிறைய உப்பு காற்று தான் நம்மளை சுற்றியே இருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த சோலார் பேனல்கள்லாம் வைக்கிறதுனால வேறு ஏதாவது பாதிப்புகள் வருமா? இப்போ அதிராம்பட்டினம் ஃபுல்லாகவும் சோலார் வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதிராம்பட்டினம் மட்டுமில்லை, கடற்கரை ஓரம் அத்தனையும், சென்னையும் வந்து கடற்கரை ஓரம் தான். சோலார் பேனலில் சுற்றி இருக்கிறது பெரும்பாலும் அலுமினியம் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் தான் இருக்குது. அதனால் எந்த பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய வாய்ப்புகள் வந்து இப்போ சோலார் இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாயத்துக்காக உள்ள நிலங்களில் 500 கிலோவாட்லேருந்து 2 மெகாவாட் வரையும் நம்ம வந்து மின்சார உற்பத்தி ஏற்படுத்தலாம். அதே இடத்துல விவசாயமும் பண்ணிக்கலாம். அதுக்கு அரசாங்கம் மானியமும் கொடுக்குறாங்க. அந்த மின்சாரத்தை அதிராம்பட்டினம் மக்களோ அல்லது மற்ற கிராமங்களுக்கோ அந்த மின்சாரத்தை சுயமாக உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்குது.
இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சோலாருங்கிறது நம்ம வீட்டு மொட்டை மாடியில் தான் அமைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஒரு தடவை அமைச்சிட்டோம்னா எதிர்காலத்தில் ஏதாவது வீட்டுக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார்? எந்த விதமான சிக்கலும் இல்லை. வீட்டுக்கு சொல்லப்போனால் பாதுகாப்பு, மழை வெயிலிலிருந்து பாதுகாப்பு வந்து சோலார் போடுறதுனால வீட்டில் உள்ள உஷ்ணங்கள் குறையும், மழை நீர் அதிகமாக கசிறது குறையும். எந்த காரணத்தை கொண்டும் சோலார் போடுறதுனால எந்த பாதிப்பும் இல்லை, நன்மையே அதிகம். இப்போ மழையில் பேனல்கள்லாம் வெளியில் மழையில் தான் இருக்கும். அப்போது அந்த மாதிரி நேரங்களில் மின் கசிவு அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குமா சார்? அதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. அது நீர் கசிவோ அல்லது மின் கசிவோ ஏற்படுறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த தரத்தை நாங்கள் வந்து கட்டாயமான முறைப்படி நாங்கள் அதை செயல்படுத்துகிறோம். அதை வந்து எந்த காம்ப்ரமைஸும் குவாலிட்டிக்கு நாங்கள் வந்து இடம் கொடுப்பதில்லை. இப்போ முன்னாடி நம்ம மானியம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். மானியத்தில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நம்ம வந்து எத்தனை கிலோவாட் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மானியத்துடைய அளவு அல்லது அதில் கிடைக்கக்கூடிய நமக்கான அமௌண்ட் அப்படின்றது வித்தியாசம் படுமா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது 2 கிலோவாட் நம்ம போட்டோம்னு சொன்னால் 30,000 ரூபா, 3 கிலோவாட் அதுக்கு மேல் 10 கிலோவாட் வரையும் போட்டோம்னா 78,000 ரூபா மானியம் கிடைக்கும். ஓகே சார், மானியத்துலேயும் வித்தியாசங்கள் இருக்குது. பட் இது மூலமாக அரசுக்கு நம்ம ஏதாவது வரி செலுத்தணும் அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? அரசு நமக்கு தான் உதவி செய்யுது. எப்படி வரி, அதாவது 78,000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க 5 கிலோவாட்டு 3 கிலோவாட்டுக்கு மேலே. அரசாங்கம் நமக்கு உதவி செஞ்சு இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்மளை ஊக்குவிக்கிறாங்களே, நம்மள்ட்ட இருந்து எந்த விதமான வரியும் இல்லை. அது மட்டும் இல்லை, மின்சார பில்லே கட்ட வேண்டியது இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். நிறைய பேர் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இது. இப்போ மொத்தமாக ஒரு சோலார் அமைக்கணும் அப்படின்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு இதனுடைய பயன்கள் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்களும் நம்ம நிகழ்ச்சி வழியாக சொல்லியிருக்கீங்க. பட் சோலார் அமைக்கணும் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும்? குறைஞ்சபட்சம் 3 கிலோவாட்டு போட்டால் நல்லது. அவங்களுடைய மின்சார தேவையை பொறுத்து அது முடிவாகும். 3 கிலோவாட்டுங்கிறது வந்து 1,80,000 ரூபா. அது மானியம் வந்து 78,000 ரூபா. போக ஏறக்குறைய 1,22,000 ரூபா தான் அவங்களுடைய முதலீடாக இருக்கும், அடிப்படையாக நம்ம சோலார் வைக்கணும்னு சொன்னால். ஓகே சார், இந்த 1,20,000 நம்ம முதலீடு போடுறோன்னா எத்தனை வருஷத்துக்கு நம்ம மின்சார கட்டணமே இல்லாமல் இருக்கலாம் சார்? இந்த முதலீடு பண்ண தொகையை வந்து 3லேருந்து 3.5 வருஷத்தில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்துடலாம். ROI நம்ம செலவு பண்ண பணத்தை எடுத்துடலாம். மீதி 20 வருஷத்துக்கு மேலே குறையாமல் இதை உபயோகப்படுத்தலாம். இலவசமாகவே நமக்கு மின்சாரம் கிடைக்கும். ஒரு டைம் நம்ம சோலார் வச்சிட்டோம்னா 20 வருஷம் பயன்படுத்தலாம். மொத்தம் 25 வருடம் மொத்தம் இதோடைய லைஃப் குறைஞ்சது. சூப்பர் சார், நிறைய பேருக்கு பயனுள்ள தகவல்கள் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம மின்சாரம் வைக்கிறது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. செலவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இளம் தலைமுறையினர்களுக்கு ஒரு நல்ல, அதாவது ஒரு சொத்து சேர்த்து கொடுத்த மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி இப்போ நம்மளோட நாட்டுக்கு என்ன பயன்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது சோலார் வந்து நம்மளுடைய உபயோகத்துக்கு பெரிய பிரயோஜனம், சேமிப்பு, மிகப்பெரிய சேமிப்பு. நீங்கள் வந்து 25 வருடங்களை நீங்கள் கணக்கிட்டால் லட்சக்கணக்கான ரூபா உங்களுக்கு சேமிப்பாகுது. இது கல்விக்கோ மற்ற இதர தேவைகளுக்கோ நீங்கள் இதை உபயோகப்படுத்தலாம். இது நாட்டுக்குன்னு சொல்லும்போது நாட்டுடைய எரிசக்தியை வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது, அது இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து செலவுகளாகுது. இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு வந்து அந்த நம்முடைய ஃபாரின் கரன்சி, இந்தியன் ரூபாய் ஃபாரின் கரன்சியை வந்து நம்மளே சுயமாக ஒரு உற்பத்தி பண்ணி நம்மளே அனுபவிப்பது நாட்டுக்கும் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். சூப்பர் சார், நிறைய பேருக்கு தேவையான தகவல்கள் இன்னைக்கு பகிர்ந்துருக்கீங்க நம்ம நிகழ்ச்சி வழியா. இப்போ நேயர்கள் நம்மளோட நிகழ்ச்சி கேட்டுட்டு உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்களோட சோலார் அமைப்பை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் சார்? எனது தொலைபேசி எண் 9500699955. இன்னொரு தடவை அப்படியே காண்டாக்ட் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனது தொலைபேசி எண் 9500699955. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை FM ரேடியோ ஸ்டேஷனுக்கும் அதிரை FM லிசனருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லோரும் சோலாரைஸ் ஆகிடுங்க. எல்லோருக்கும் சோலார் வந்துச்சு சொன்னால் அது ஒரு சுய உதவி தான் நமக்கு அப்படி இருக்கணும். பொருளாதாரம் வந்து நம்ம கட்டுற இபி பில்லை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆயிரக்கணக்கான ரூபா, கோடிக்கணக்கான ரூபா போகுது. அதை சேமிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பணம் உள்ளுக்குள்ளேயே சுற்றும். அதெல்லாம் மட்டும் இல்லை, மக்கள் மற்ற தேவைகளுக்கும், உங்களுடைய தேவைகளுக்கும், குடும்ப தேவைகளுக்கும் பெரிய பிரயோஜனமாக இருக்கும். விரைவில் அதிராம்பட்டினத்தை சோலரைஸாக மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய முழு நோக்கம்.
நேர்களே, இன்னைக்கு உண்மையாவே ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்க கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளோட அன்றாட செலவுகளை ரொம்ப கம்மி பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸோட சோலார் சிஸ்டம் பற்றி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம சீபோல எனர்ஜி சோலார்ல இருந்து அப்துல் ரசாக் சார் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் மதுரை எஃப்எம் சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இது போல நீங்களும் நம்ம ஊர் நம்ம எஃப்எம்ல கலந்துக்கணும், உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி, உங்களுடைய தாட்ஸ் பற்றி, உங்களுடைய சமையல் டிப்ஸ் பற்றி அப்படின்னு ஆல் ஓவர் நம்ம மதுரை எஃப்எம் நேயர்கள் நம்ம அதிராமணத்தை சுற்றி இருக்க நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள், இந்த சோலார் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 7373776904. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ கேட்கலாம். ஸோ உங்களோட கால்க்காகவும் மெசேஜ்க்காகவும் எனி டைம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். இதுவரையும் நம்ம ஊர் நம்ம எஃப்எம் நிகழ்ச்சி வழியா உங்க கூட பேசிட்டு இருந்தேன் ஃபாஹிரா.